ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மேக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 26th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க 2 வேல்யூவோடது அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய் அப்படிங்கிறது தான் அந்த மீ போவா அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த காமன் வேல்யூ தான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் கேஒய் அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் 8y³ இதை பார்த்தாலே தெரியும் எந்த ஃபார்மேட்டில் இதை எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 8 வந்து நம்ம 2y த ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது நமக்கு a³ மைனஸ் b³ அப்படிங்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை எழுதியிருக்கும். அதே மாதிரி x² மைனஸ் k² y² x² மைனஸ் ky த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a² மைனஸ் b² ஃபார்முலா நமக்கு என்னது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இதை எக்ஸ் ப்ளஸ் கேஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் கேஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதிக்கலாம் நம்ம இந்த ஃபார்முலா படி. ஸோ இதில் வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து ஹெச்சிஎஃப் மீப்போவாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் கேஒய் அப்படியா இருந்தால் இந்த கே என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு அந்த எக்ஸ் ப்ளஸ் கேஒய்யும் எக்ஸ் மைனஸ் 2ஒய்யும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணும்போது இந்த கேயோட வேல்யூக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா -2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கே இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ கேயோட வேல்யூ என்ன, -2 அப்படிங்கிறது தான் கேயோட வேல்யூ. ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி -2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 1,2,2,3,3,3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பகடையில் வந்து நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்குன்னு தெரியும்ல, அதோட வேல்யூஸ் வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க 1 2 2 3 3 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 பகடையும் நம்ம வந்து உருட்டும் போது ஃபஸ்ட்டு வேல்யூ ரெண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு வேல்யூவோட செகண்ட் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட வாய்ப்புகள் மொத்த வாய்ப்புகள் என்ன, 2 பகடைகள், ஒரு பகடைக்கு 6 ஃபேஸ் அப்படின்னா 6² அப்படின்னா நமக்கு வந்து 36 அப்படிங்கிறது மொத்த வாய்ப்புகளாக வந்து இருக்கும். ஸோ மொத்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6² 36, ஒரு பகடைக்கு 6, அப்போ இரண்டாவது பகடைக்கு 2 சேர்க்கும்போது 6² 36 வந்து இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து பகடையை வந்து உருட்டும் போது என்ன ஃபஸ்ட்டு வேல்யூவோட செகண்ட் வேல்யூ வந்து என்ன தான் இருக்கணும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்துப்போம். எப்படி இருக்கலாம், 1 1 1 2 1 2 1 3 1 3 1 3 இவ்வளோ வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குமா. ஃபஸ்ட்டு 1 வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 1 1 2 1 2 1 3 1 3 1 3 இருக்கும். நமக்கு என்ன கண்டிஷன், செகண்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் ஒன்னை விட கிரேட்டராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து இது 1 1 பாசிபிலிட்டி வராது, ரிமைனிங் 5 சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்த செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சான்ஸ், 2 1 2 2 2 2 2 3 அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2 1 வராது, செகண்ட் ஒன் கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 சான்சஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்ததும் அதே வேல்யூ தானே, அப்போ அதே வேல்யூனா அதே 3 சான்சஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 3 வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், 3 1 3 2 3 3 3 அப்போ எதுவுமே செகண்டில் உள்ளது கிரேட்டராக இருக்காது. அப்போ இதில் இந்த அடுத்தது 3மே 3 தான், 3 3 3 தான். இப்போ இதில் எந்த சான்சஸுமே இருக்காது. ஏன் அப்படின்னா 3,1 3,2 3,2 3 3 தான். அப்போ செகண்ட் வேல்யூ எப்பவுமே நமக்கு வந்து ஃபஸ்ட் வேல்யூவோட கிரேட்டராக வரல. ஸோ இதுக்கு வந்து எந்த இதுவுமே நமக்கு ஆன்சர் வராது. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இதைப்படி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 லைன் தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு 1 வச்சு பார்க்கும்போது ஒரு 5 சான்சஸ், அடுத்த ரெண்டுமே 2நால அதில் ஒரு 3 3. மொத்தமாக நமக்கு பார்க்கும்போது 5 + 3 + 3 அப்படின்னா மொத்தம் வந்து 11 சான்சஸ் தான் இருக்குது. டோட்டல் நமக்கு என்னது 36. அப்போது 11 / 36 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். நமக்கு இங்கே வந்து கொஸ்டினில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. வாய்ப்புகள் நமக்கு எத்தனை வந்தால் டி 11 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு குழுவிற்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ
இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். மொத்த தொகை நமக்கு அது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா விகிதத்தோட டோட்டல் என்னென்னு பார்த்துக்கோங்க. இங்கே 4 இங்கே 5. ஸோ ரெண்டோட டோட்டல் நமக்கு 9 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 9 தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மொத்த டோட்டல் அப்படின்னா பி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு விகிதம் ஏ, இது பி அப்படின்னா 9 டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா நமக்கு பியோட தொகை கேட்டிருக்காங்க. பி என்னது 5 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்து 6050 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு விகிதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த விகிதத்தில் இருக்கிறதே நம்ம ஆட் பண்ணி டோட்டல் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த டோட்டல் தான் அங்கே இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஏயா பியா அப்படிங்கிறத பார்த்து அதோட விகிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 14 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறாங்க. இது சிம்பிள், அடிக்கடி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து ஏயோட வேலை பியோட வேலை செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு ஃபார்முலா வந்து டைரெக்டாக a+b டிவைடட் பை ஏபி வந்து ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ a+b அப்படின்னா நமக்கு 6 + 12 வந்து நமக்கு என்ன வரும் 18 டிவைடட் பை a × b 6 × 12 வந்து 72 வரும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 4. இப்போ கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 4 days அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ தனித்தனியாக கொடுத்து சேர்த்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாட்களில் முடிக்கிறாங்கன்னா a+b டிவைடட் பை a/b அப்படிங்கிறத ஃபார்முலா போட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரெசிப்ரோக்கல்லாம் நமக்கு 1/4 அந்த மாதிரி ஆன்சர் வரும். அதை வந்து டேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 4 நாட்கள் அப்படிங்கிறத வந்து ஆன்சராக போட்டுக்கலாம். 66 கொஸ்டின் வந்து வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500 அப்படிங்கிறாங்க. 500ஓட 30%ஓட 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 500ஓட 30% என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் 10% அப்படின்னா ஒரு 0.1 வந்து புள்ளி வைப்போம் தானே, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ 50. இப்போ 50யே 3ஆல் டிவைட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 30% என்னென்னு கிடைக்கும். 5 3s தான் 150. இந்த 150 தான் 30%. இதோட 20%. 20%னாலும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் போதும்ல. 1 5s are 5, 3 5s are 30. இப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வரும் 30 அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகேவா? அப்போது 500ஓட 30% என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ 30% நமக்கு வந்து 150. அதோட 20% வேணும் அப்படின்னா 20%னா டிவைடட் பை 5. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 18 அப்படிங்கிறதோட அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சோம் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா இது என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா 2³ - 2 அப்படிங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி 18 வந்து என்னென்னா 3³ - 3 அப்படிங்கிறது இருக்கும். 27 வரும். 27 3³ என்ன. ஸோ இங்கே வந்து 2³ எனக்கு வரும் என்ன வரும் 6 வரும். 6 - 2 நமக்கு என்ன வருது 4 வருது. அதே மாதிரி 3³ ஃபைண்ட் பண்ணுங்கள். 3 3s are 9, 9 3s are 2³ - 2/4 அப்படியே ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 2³ நமக்கு என்ன வரும் 2 × 4, 4 2s are 8. ஸோ 8 - 2 2s are 4. 4 8 - 4 வந்து 4. அதே மாதிரி 18 எப்படி வருதுன்னு பாருங்கள். 3³ - 3². 3³ என்ன நமக்கு 27. ஸோ 27 - 3² வந்து 9. ஸோ 27 9 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 18 வருது. அதே மாதிரி 4³ - 4² ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 48 வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூவோட 2ஓட க்யூப் - 2ஓட ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3ஓட க்யூப் - 3². அதே மாதிரி 4³ - 4² அப்படின்னா 48 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா முதல் n எண்களின் கூடுதல் 253 எண்ணில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியும். முதல் n எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா n × n + 1 டிவைடட் பை 2. ஸோ இதான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 253ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n × n + 1 டிவைடட் பை 2 வந்து 253. ஸோ இதை இங்கே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா n × n + 1 = 506ன்னு வருமா. அப்போது நமக்கு என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா இந்த 506
n+1 என்ன அப்படின்னா ஒரு நம்பர் அதோட நெக்ஸ்ட் நம்பர் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே நமக்கு 22 × 23 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 506 வரும். அப்போது n × n+1 அப்போது என்னோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 22 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ முதல் n 7 ஃபார்முலா தெரியணும். அது n × n+1 / 2 அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 அந்த பக்கம் போகணும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 506 வருது. ஸோ n × n+1 அப்படின்னா ஒரு நம்பர் அதோட அடுத்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் 506. ஸோ அது ரெண்டு நம்பர் என்னென்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.